இந்தியாவோட மோஸ்ட் ப்ராமிசிங் மிட் சைஸ் கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும். அண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ ஜஸ்ட் ப்ராடாக மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லார்ஜ் கேப்ஸ் அப்படின்னு சொல்ல பண்ணுற பிஸ்னஸஸ்க்கு அரவுண்ட் பில்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும். இதுதான் டிஎஸ்பி நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆக்சுவலி ப்ரொவைட் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. பட் மிட் கேப் இன்வெஸ்டிங்ன்றது நிஜமாலே த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸை இன்வெஸ்டருக்கு ஆஃபர் பண்ணுறாங்களா, இல்லை லார்ஜ் கேப்போட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்மால் கேப்போட அப்சைட் அதோட ஓன் ட்ரேட் ஆஃப்ஸோட வருதா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 24th November 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 8th December 2025. ஸோ இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், இது பிலாங் பண்ற கேட்டகரி ஈக்விட்டி மிட் கேப் அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி மிட் கேப் 150 TRI. இதுல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட் கிடையாது அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஜஸ்ட் 100 rupees தான். ஸோ இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அனில் ஜலானி அண்ட் மிஸ்டர் திபேஷ் ஷா. ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க அண்டர்லைங் இண்டெக்ஸில் இருக்கிற செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸோட க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் ஆகிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணணுன்றது தான் இவங்களுடைய பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இல்லை ட்ராக்கிங் எரர் இட் குட் பி சப்ஜெக்டட் டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இதோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னு. பட் இது ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ் இப்போ பார்ப்போம். அதாவது நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எந்த கம்பெனிஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி 500ல பேஸ்ட் ஆன் ஃபுல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ரேங்க் பண்ணியிருக்க 101 to 250, அதாவது நெக்ஸ்ட் 150 கம்பெனிஸை தான் இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸை வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மெத்தட் மூலமா கம்ப்யூட் பண்ணிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை நம்ம வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸை பெஞ்ச் மார்க் பண்றதா இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட லான்ச் பண்றதா இருக்கட்டும், ETFs அண்ட் மற்ற ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்க்குமே இந்த இண்டெக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இண்டெக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்க செக்டார் தான் நம்ம ஸ்கிரீன்ல உங்க ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக பிரசென்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு செக்டார்ஸ் பாருங்க, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இருந்து கேபிட்டல் குட்ஸ்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டைவர்சிஃபைடு, இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இது ரெப்ரசென்ட் பண்றாங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸ்ல இருக்க டாப் 10 ஹோல்டிங் நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் பிளேஸ்ல HDFC Asset Management Company Limited இருக்கு with a weightage of 1.45% and firstல BSE Limited இருக்கு, அது with a weightage of 2.68%. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதோ இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எஸ்பெஷலி அக்டோபர் 31st 2025 படி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்லேயே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஷார்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. பட் ஒரு லாங் டேர்ம்ல கம்பேரிட்டிவ்லி இட் ஹாஸ் பெர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்டை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இப்போ நமக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் தி வீடியோக்கு போலாம். இதுல நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்க போறோம். அதாவது இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ்ன்றது ஸ்மால் கேப் டெரிட்டரிக்கு பியாண்ட் எஸ்டாப்ளிஷ் பிசினஸஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் ஸ்டில் ரூம் ஃபார் எக்ஸ்பான்ஷன் இருக்கிற மாதிரியான பிசினஸஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த செக்மெண்ட் ஆஃபன் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸ் இன்னும் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஸ்கேலபிள் பிசினஸ் மாடல்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனில இந்த செக்மெண்ட் ஆஃபன் கேப்சர் பண்ணுது. அண்ட் நம்பர் 2, ஹிஸ்டாரிக்கலி எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ஸ் ஆஃபன் லார்ஜ் கேப்ஸ் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வச்சு பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணிருக்கு. ஸோ நீங்க ஒரு பேஷண்ட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி மிக்ஸ் ஆஃப் growth அண்ட் மெச்சூரிட்டியை கொடுக்கும். நம்பர் 3, ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு பதிலாக இந்த இண்டெக்ஸ் சிம்பிளி ஒரு ரூல் பேஸ்ட் அப்ரோச் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸும் இந்த நேரத்தில் மினிமலா இருக்கும், அதே நேரத்தில் பயாஸும் ரிமூவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நம்பர் 4, அக்ராஸ் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த 150 கம்பெனிஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறதுனால மிட் கேப் கேட்டகரியிலேயே இந்த இண்டெக்ஸ் ரிலேட்டிவ்லி டைவர்சிஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் ஸ்டாக் இல்ல செக்டார் மேல நம்மளுக்கு அவ்வளோ ரிலையன்ஸ் இருக்காது, ரெடியூஸ்டா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜ். இதே கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்மால் கேப்ஸோட ஸ்டேபிளா இருந்தாலுமே லார்ஜ் கேப்ஸ் விட அதிகமாக வாலடைலா தான் இருக்கு. ஸோ ஷார்ப் கரெக்ஷன்றது ரொம்ப
நார்மல். ஸோ இன்வெஸ்டர் பேஷன்ஸ் இதை டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நம்பர் 2, மிட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் டென்ஸ் டு பெர்ஃபார்ம் இன் சைக்கிள்ஸ். ஒரு லாங் பீரியட் ஆஃப் ஸ்ட்ராங் growth இருக்கும், அதே ஈக்குவலி லாங் ஃபேஸஸ் ஆஃப் ஃபிளாட் இல்லை நெகட்டிவ் ரிட்டர்னும் இருக்கும். ஸோ ஒரு ராங் ஃபேஸில் இன்வெஸ்டராக நீங்கள் என்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் டைம் தேவைப்படும் இதுலேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு. அண்ட் நம்பர் 3, சில மிட் கேப் கம்பெனிஸில் லிமிட்டட் ட்ரேடிங் வால்யூம் தான் இருக்குமே. ஸோ இதனால ஒரு ட்ராக்கிங் எரரோ ரெப்ளிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ் கிரியேட் ஆகும், எஸ்பெஷலி டியூரிங் மார்க்கெட் ஸ்ட்ரெஸ். இதுவுமே ஒரு ட்ராபேக் தான். அண்ட் நம்பர் 4, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தாலுமே மிட் கேப் ஃபோக்கஸ் இருக்கிறதுனாலே இட் மேக்ஸ் இட் இன்ஹெரண்ட்லி ரிஸ்கியர்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெபிலிட்டி வேணும் அண்ட் ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ், லோ வாலட்டாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கேட்டகரி உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்கு. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டிஎஸ்பி நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்தா இல்லையா? ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியாவோட ரைசிங் ஃபியூச்சர் லீடர்ஸ்க்கு ஒரு கேட்வேவாக அமையுமா? பொட்டென்ஷியலி நீங்கள் இதோட நாய்ஸ்க்கு த்ரூ அவுட் நீங்கள் வந்து வில்லிங் டு ஸ்டே இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா ப்ராபப்ளி பொட்டென்ஷியலி வரும். அண்ட் ஒரு டைவர்சிஃபைட் மிட் கேப் இண்டெக்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா எஸ், பட் அந்த கேட்டகரியில் இருக்க ஓவரால் வாலட்டாலிட்டின்றது இட் ஸ்டில் ரிமெயின்ஸ் ஹை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபண்ட் சிம்பிளி ஒரு மஸ்ட் பையா பிகாஸ் அது ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் நெசசரிலி. நம்ம ரிஸ்க் ரிவார்ட் பேலன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இதில் கீயே. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபண்ட் இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியாவோட மிட் கேப் ஸ்டோரியிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு ஒன் வே இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. பட் ரியல் கொஸ்டின் என்னன்னா இதோட ரிஸ்க், உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், டைம் ஹாரிசான், டெம்பரமெண்ட் ட்ரூலி ஒரு மிட் கேப் ஜேர்னியோட அலைன் ஆகுதான்றது தான். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், உங்களுக்கு ரிஸ்க் ஹையராக எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் வில்லிங்காக இல்லைன்றப்ப இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சூட்டபுளாக இருக்கும். பட் இது NFO அப்படின்றதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணால் இதே மாதிரி சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும், இதை விட கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ட்ராக்கிங் எரரோட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஹையர் ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குது, நீங்கள் இன்னும் வந்து ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியலாக ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்ணால் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் ஹையர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுற பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுல அப்படின்னா நீங்கள் ஒரு குவாலிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம். அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் உங்கள் ஆப்ஜெக்டிவோட சூட் ஆகுதா, இதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸோட அலைன் ஆகுதா, ஓவர்லாப் ரேஷியோ உங்கள் போர்ட்ஃபோலியோட இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் அதிகமாக இருக்கா பார்ப்பாங்க, எவ்வளோ அலோகேஷன் கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்ப்பாங்க. ஸோ இன் அ நட்ஷல் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி கைட் பண்ணுவாங்க இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் டுவார்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.